சொல்லட்டுமா? நான் சொன்னா கோவம் வந்துடும், தாவேகா காரங்க சொன்னா கோவம் வந்துடும், திமுக காரங்களே சொல்றதை கேட்குறீங்களா? கேட்டா உங்களுக்கு கோவம் வராதுல்ல? ஒரே ஒரு வீடியோ மட்டும் ப்ளே பண்ணி காமிச்சு ஓடிடுறேன். திமுகவினுடைய முக்கியமான பேச்சாளர்களில் ஒருவனான அண்ணன் தமிழன் பிரசன்னா முதலமைச்சர்னா யாருன்னு அரிய வகை விளக்கத்தெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோவை கேட்டுட்டாச்சு. இனிமேல் எங்களை ஏன் கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்காதீங்க. முதலமைச்சருக்கு சூப்பரான விளக்கம் கொடுத்திருக்காரு, கேளுங்க. ஒரே செகண்ட். கும்பா போலீஸுக்கு என்னலாம் வச்சிருந்தா கும்பா. எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாள் நீ. என்ன வேலையாள்? முதல் வேலையாள். என் வீட்டுல கக்கூஸ் அடைச்சிச்சு, என் வீட்டுல சாக்கடை அடைச்சி. முதலமைச்சர்னா யாரு? கும்பா. முதலமைச்சர்னா யாரு? கும்பா. போலீஸுக்கு என்னலாம் வச்சிருந்தா கும்பா. எனக்கு வேலை செய்யறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலையாள். இத நாங்க சொல்லல, உங்களுடைய திமுகவினுடைய பிரதான பேச்சாளர் சொல்லி இருக்கிறாரு. முதலமைச்சருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண நகராட்சி சேர்மன் உங்களை கேள்வி கேட்கதான் செய்வோம், பதில் சொல்லிதான் ஆகணும். கேள்வி கேட்க கூடாதுன்னு மிரட்டல அதட்டல வேலைலாம் இங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க மிரட்டல் அதட்டலுக்குலாம் பயப்படுறதுக்கு நாங்க மற்ற கட்சி கிடையாது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதியின் தலைமையிலான தொண்டர் படை இது, தோழர்கள் படை இது. எங்கள்கிட்ட இந்த அச்சமே வேலைக்காகாது. அதோட என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே. உங்களுடைய எம்எல்ஏவும் நகராட்சி உறுப்பினர் சொல்லியிருந்தாங்க. அவர் என்னங்க கூட ஒரு 10 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அப்படிதானே? இங்க மட்டும் இல்லைண்ணே, 1000 மேடை ஏறினாலும் எத்தனை தடவை கேட்டாலும் என் மூச்சு இருக்க வரைக்கும் சொல்லுவேன். என்ன சொன்னீங்க? சின்ன பசங்களா? இந்த சின்ன பசங்க 2026 தேர்தலில் உங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு முடிவுரை எழுதி எங்கள் தலைவரின் நல்லாட்சிக்கு துவக்க உரை எழுதுவோம். எத்தனை அதட்டல்கள், உருட்டல்கள், மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம். தேர்தல் களத்தில் உங்கள் கதை முடிக்காமல் ஓயவே மாட்டோம். 2026 தேர்தலில் இந்த தொகுதியில் தலைவர் வேட்பாளராக யாரை நிறுத்துகிறாரோ, யாரென்று தெரிந்தாலும் தலைவர் அறிவிக்கும் போது யாரை நிறுத்துகிறாரோ அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வீடு தேடி கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய பொறுப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.